இந்த தற்கொலை டேஷிங் எல்லாம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவரை வந்து தத்தின்னு விமர்சிக்கிறது. நான் சொல்லட்டுமா ஆக்சுவல் தத்தி யாரு அப்படின்னு? இப்போ சிஎம் சீட்ல உட்காந்துட்டு இருக்கார்ல, அவரு மேகதாது இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு துப்பு கிடையாது, வக்கு கிடையாது. ஒரு மாநில உரிமைக்காக ஒன்றியத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. காவி உடைய வந்து வள்ளுவருக்கு போட்டு விட்டாங்க, அதை எதிர்த்து கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் மேல கொள்கை எதிரி பிஜேபின்றது. பிஜேபி எதிர்த்து பேசுங்க அப்படின்னா வாயில வார்த்தை வராது. திமுகனா தீய சக்தின்றது, அந்த சக்தின்றது. டிஆர் மாதிரி 4 டைலாக் ஏறுற மேடம் ஃபுல்லா 4 டைலாக்க பேசினா இவர் வந்து வீராதி வீரன் சூராதி சூரன்ட்டு வந்துடுறது. அதெல்லாம் கிடையாது. உண்மையான வீரன் யாரு தெரியுமா? களத்துல நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கணும், ஒன்றியத்தை தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்கணும். சனாதனம் அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாது, நீ எல்லாம் ஆனா சிஎம். சனாதனத்தை எடுத்து உன்னால பேச முடியுமா? அதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா? ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து பேசுனதுனால அவருடைய தலைக்கு 10 கோடி விலை பேசினாங்க, இன்னொருத்தர் 50 கோடி விலை பேசினாங்க. இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாமே அவர் மேல கேஸ் போட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா சொன்னாரு? நான் கலைஞர் பேரன், எனக்கு பயம் கிடையாது. நீ வந்து 20 கேஸ் கிடையாது, நீ 2000 கேஸ் என் மேல போட்டாலும் நான் சனாதனத்தை ஒழித்தே தீருவேன், சனாதனம் ஒழியும் வரை என் குரல் ஓயாது அப்படின்னு சொன்ன ஒரு துணிச்சல்காரன். கலைஞர் பேரன் இல்ல, துணிச்சல்காரன். இந்த மாதிரி ஒரு தைரியமா இருக்கவரை தவிட்டு தற்குறி சிஎமோட கம்பேர் பண்ணலாமா? எதுக்குமே தைரியம் இல்லாதவர், எதுக்குமே திராணி இல்லாதவர், எதுக்குமே துணிச்சல் இல்லாதவரை வந்து இப்படி துணிந்து அரசியல் களம் ஆடுகிற ஒருவரோடு எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? அதுக்குதான் நீங்க தற்கொலைன்றது. எனக்கு ரீசன்ட் டேஸ்ல வர நிறைய டிஎம் என்ன அப்படின்னா, உதயநிதி அண்ணாவோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அடுத்த இந்த தமிழ் மாநிலம் மட்டும் இல்லாம வேற வேற ஸ்டேட்ல இருந்து எனக்கு வர மெசேஜஸ், எனக்கு கேரளால இருந்து வந்த நிறைய மெசேஜஸ்ல ஒரு மெசேஜ்க்கு நான் கேட்டிருந்தேன், ஏன் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் சாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தைரியமாய் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளம் குரல், ஒரு இளம் தலைவர் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அந்த தைரியத்தினால மட்டுமே எனக்கு அவரை பிடிக்கும், அவரை நான் வந்து ஒரு ரோல் மாடலா வச்சிருக்கேன் அப்படின்றது. சோ இது எதை காட்டுது அப்படின்னா, அவருக்கு இருக்க அந்த துணிச்சலை காட்டுது. இவ்வளோ நீங்க பேசும் பொழுதும் சட்டசபையில இந்த தற்குறி கூட்டத்தையே ஓட வைக்கிற அளவுக்கு அந்த துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்கு. அப்ப யாரு தத்தி? இங்க உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு வக்கில்லாம வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடுற நீங்க வந்து துணிச்சல்காரரா? நீங்க வந்து தைரியசாலியா? ஆக்சுவல் தத்தி நீங்க தான். அதாவது தற்கொலைங்க எல்லாம் வந்து நீங்க 1000 விமர்சிக்கலாம், ஆனா அரசியல் அப்படின்னும் போது உங்க ஃபேண்டமு, உங்களோட லாயல்ட்டி எல்லாம் இங்க செல்லாது. இங்க என்ன தெரியுமா செல்லும்? தைரியம் இருக்கணும், உண்மை இருக்கணும், ஒன்றியத்தை எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலும் திராணியும் தெம்பும் இருக்கணும். இது இல்லாத ஒருத்தன் வந்து நீங்களாதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுமே தவிர அவன் உண்மையான வீரன்கள். எங்க நொன்ன வந்து மேடை ஏறி பைத்தியம் மாதிரியே சொன்னதை 4 வாட்டி சொல்லிட்டு இருப்பாரு, திமுக வந்து விமர்சிச்சுட்டே இருப்பாரு, எங்க அண்ணன் தான் வீரன். உனோன்னா வீரெல்லாம் கிடையாது, கோழையிலே பெரிய கோலை. 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்தாரு. 41 பேர் சாக காரணமா இருந்துட்டு அங்கிருந்து ஓடி தானே வந்தாரு. இவரெல்லாம் வீரரா? பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, பிரஸ் மீட் கொடுக்க துப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் நம்மளுக்கு பேசவும் தெரியாதே, மாட்டிக்குவாரு. அதனால அதுவும் பேசுறது கிடையாது. நீ 100 இல்ல 1000 கேமரா வச்சாலும் கலைஞர் எப்படி ஒரு காலத்துல உட்கார்ந்து அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறாரு அப்படின்னா நோட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை 2 பத்திரிக்கை கிடையாது, கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளும் ஒரே நேரத்துல எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பேரனா இருந்து அதே மாதிரி நீ 1000 மீடியா 1000 கேமரா வச்சாலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஸ்டைல்ல அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல்காரன். அவருடைய வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுந்து பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு, எழுந்து போகும்போது கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஏன் வந்து எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அந்த ஆட்சின்றாங்களே, கலைஞர் ஆட்சி ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னதுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை.
அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண